தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளி, அந்த அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன், அதாவது ஒரு 12 வயது, மதிய உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இறந்துட்டான். எதனால இறந்தான்? சோத்துல யாரும் விஷம் வச்சுட்டாங்களா? இல்ல வேற எதுவும் அவனுக்கு உடம்பு முடியாம போயிருச்சா? இல்ல. ஆனா எதனால இறந்தான்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், மதிய உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பையங்க. அதில் எல்லாரும் எல்லா வலைவலிகளையும் பார்க்குறேன், செய்திகள் எல்லாம் பார்க்குறேன், ஏதோ காம்பவுண்டு செவர் விழுந்துருச்சுங்கிறாங்க. காம்பவுண்டு செவர் கீழே விழுகல, ஒரு கைப்பிடி செவர். ஒரு இந்த பக்கம் ஒரு பேசேஜ் இருக்கு, இந்த பக்கம் மைதானமா இருக்கு, ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு செவர். பொதுவா அந்த மாதிரி செவர்களை எப்படி கட்டுவாங்கன்னா, அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று 4 இன்ச்சுகள்ல கட்டணும். அரசவர்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா. ஒரு அளவுக்கு மேல உயரத்துக்கு மேல போகுதுன்னா அது 3/4 அடி செவரா கட்டணும், 9 இன்ச்சு செவரா கட்டணும். அந்த செவர் விழுந்திருக்கிறத பார்த்தா 4 இன்ச்சு செவர். அது இருக்க வேண்டிய உயரத்தை காட்டிலும் அதிகப்படியான உயரத்துல 4 இன்ச்சு செவர் கட்டக்கூடாது, ஆனா கட்டியிருக்கிறாங்க. அதுதான் விழுந்திருக்குது. விழுந்ததுல பையன் இறந்தே போயிட்டான். வகுப்பு முடியுது, மதிய உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பையன், அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருந்த பையன் மேல அந்த செவர் விழுகுது. பெத்தவங்க பிள்ளைய அனுப்பும் போது திரும்ப வருவான்னு தானே அனுப்புறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு தானே போறான், அப்ப பாதுகாப்பா தானே இருப்பான் தானே அனுப்புறாங்க. மோகித் செய்த தவறு என்ன? அந்த பள்ளிக்கூடத்துல சேர்ந்ததா, இல்ல அந்த நாட்டுல பிறந்ததா, இல்ல சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்ததா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அடே அப்பா, அவர் கரூர்ல அந்த 41 பேர் இறந்தாங்கல்ல, அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே அழுக. அதாவது ஒப்பாரி விட்டு தான் அவர் வைக்கிற, அதுவும் திடுத்திட்டு ஓடி வந்துட்டாப்ல. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துல அந்த இடத்துக்கே சேர்ந்துட்டார். சேர்ந்ததுல அந்த மாவட்டத்தை சேர்ந்த செந்தில் பாலாஜி குழுவால் அழுகல நிக்கிறாரு. ஆனா இவருக்கு தேம்பி அழுகிறாப்ல. படிச்சு சொன்னமே கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர அழுதாப்ல. ஆனா இப்ப நம்ம சொல்றோம், படிச்சு நாங்க சொன்ன நீங்க கேட்டீங்களா? சரி, அதுக்கு விரைந்து போனீங்கல்ல, இதுக்கு விரைந்து போனீங்களா? இதுக்கு உடனடியாக அங்க போனீங்களா? போய் சேர்ந்தீங்களா? இதே போல அழுதீங்களா? உங்க துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மாணவன், 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 12 வயது மாணவன் உங்களுடைய தவறுனால, உங்க பள்ளி நிர்வாகத்தினுடைய தவறுனால இறந்து போயிருக்கிறான். எங்க போய் ஒப்பாரி வைங்க பார்ப்போம், எங்க வேகமா போங்க. ஆனா எங்கேயோ ஒரு மூலையில இருந்துட்டு பேட்டி கொடுக்குறீங்க பத்திரிகையாளர்கிட்ட. இது அதிமுக காலத்துல 2015 கட்டினதுன்னு. யாரு கட்டினதா இருந்தா என்னையா? யாரு கட்டினதா இருந்தா என்ன? இப்ப தலைமை ஆசிரியர் மேல வழக்கம், அதை பெருமையா சொல்றாப்ல. நடவடிக்கை எல்லாம் போயிட்டு இருக்கு. தலைமை ஆசிரியர் மேல வழக்கு போட்டாச்சுன்னா உயிர் வந்துருமா? வழக்கு போட்டாச்சுன்னா நீங்க செஞ்ச தப்பெல்லாம் சரியாயிருமா? சரி, அந்த தலைமை ஆசிரியர் செய்த தவறு என்ன? அப்படி பேசுவோமே. தலைமை ஆசிரியர் செய்த தவறு, தலைமை ஆசிரியர் மீது வழக்கு போட்டீங்க, இல்ல அங்க இருக்கக்கூடிய சிஓ மேலே வழக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் கேட்கிறாங்கல்ல, ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் கேட்கிறாங்கல்ல. ஒரு தகுதி வாய்ந்த, உங்களால உரிமம் பெற்ற ஒரு பொறியாளர், கட்டிட பொறியாளர், இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள கட்டடம், மேற்கூரை எல்லாமே பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட், அதாவது உறுதித்தன்மை, கட்டிடத்தின் உறுதித்தன்மை வாங்குறீங்களா இல்லையா? அப்ப அந்த போட்ட அந்த இன்ஜினியர் யாரு? அந்த பொறியாளரை நீ முதல்ல கைது செய்யணும். தலைமை ஆசிரியர் என்ன செய்வாங்க? தலைமை ஆசிரியர் செய்த தவறு, சிஓ செய்த தவறு என்ன? ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். இருக்குதா இல்லையான்னு பாரு. இல்லைன்னா தலைமை ஆசிரியர் சிஓவும் கண்டிப்பாக குற்றவாளிகள் தான். ஒருவேளை ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அதை குடித்த அந்த கட்டிட பொறியாளரும் அதை கட்டின ஒப்பந்தக்காரரும் தான் இதற்கு குற்றவாளியா கொண்டு வர முடியும். அதை விட்டுட்டு அது இதுன்னு பேசுறது, ஒரு 3 லட்சத்தை தூக்கி போட்டுருவோம் சரியா போயிரும் நினைக்கிறது. அந்த பிஞ்சு குழந்தைக்கு 3 லட்சம் தான் மதிப்பா? குடிச்சிட்டு குடிச்சிட்டு செத்தவனுக்கு 10 லட்சம் மதிப்பு. எந்த தவறும் செய்யாதவன் அங்கேயாவது குடிச்சிட்டு போய் செத்தான். கள்ளச்சாராயம், கவர்மெண்ட் விற்கிற சாராயம், டாஸ்மாக் சாராயம் கிடையாது. கள்ளச்சாராயம் காட்சி கொடுக்கிற இடத்துல போய் குடிச்சதாவே தப்பு. ஆனா தப்பு செஞ்சவனுக்கு 10 லட்சம். ஆனால் ஏதும் அறியாத குழந்தை படிக்க போன இடத்துல, அரசு பள்ளியில படிக்க போன இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த கட்டிடத்தின் சுவர் இடிஞ்சு விழுந்து செத்திருக்கான். அவனுக்கு 3 லட்சம். கரூர்ல ஒரு நடிகனை பார்க்க போய் மூச்சு திணறி செத்தான். அவனுக்கு அரசு தருவது 10 லட்சம். அந்த கரூர்ல செத்து போனவனுக்கு ஒரு நடிகர் கொடுக்கிறான். எவ்வளவு கொடுக்கிறான்? 20 லட்சம். இன்னைக்கு அந்த நடிகர் அங்க போவாரா? அந்த குழந்தைக்கு பணம் கொடுப்பாரா? கிடையாது. அரசே தரலையே. 3 லட்சம். இப்ப எப்பயும் போல என்ன நடக்கும்? உடலை வாங்க மாட்டேன் அப்படின்னு அவங்க குடும்பத்தாரெல்லாம் சண்டை போடுவாங்க. உடனே என்ன செய்வாங்க? ஒரு 2 நாள் விடுவாங்க, 3 நாள் விடுவாங்க. எதுக்கு அப்படின்னா
அவங்க சோர்வாகட்டும், எதுக்கு ஒரு விலை உண்டு இல்ல, அது சோர்வாகட்டும் வருது. அந்த சோர்வான 3ஆவது நாள் என்ன போய் பேசுறது, நடந்தது நடந்துருச்சு. நீங்க என்னதான் பேசினாலும் இங்க என்ன நடக்க போகுது? உங்க கூட நிக்கிறவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் நிப்பாங்களா? கொடுக்கிற காசை வாங்கிட்டு போங்க, இதுதான் நடக்க போகுது. கடைசியில் அந்த குடும்பத்தார் என்ன செய்வாங்க, 3 நாள் அழுவாங்க ரோட்ல உட்காந்து, 3 நாள் போராடுவாங்க. அவன் இறந்த துக்கத்தை பார்ப்பானா, இவங்களோட போராடுறத பார்ப்பானாங்க. இதுதாங்க இந்த அரசுக்கு சாதகமான விஷயம். இதான் சாதகமான விஷயம். அவன் இறந்து போன துக்கத்தில் இருப்பானா, போராடுற தெம்பு இருக்குமா அவனுக்கு? இதை சாதகமா பயன்படுத்திட்டு ஒண்ணுமில்லாம முடிச்சிருவான். கடைசியில நடுத்தரமா ஒருத்தர் வந்து பேசுவாரு, அதை முடிச்சிருவாங்க, உடலை வாங்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான் நடக்க போகுது. கும்பகோணத்துல பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீப்பற்றி எரிந்துச்சு ஒரு பள்ளி, முறையற்ற கட்டிடம், பள்ளிக்கூடம் நடக்கக்கூடாத இடத்துல ஒரு பள்ளிக்கூடம், வீடு மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள தீ பிடிச்சிருந்து எண்ணற்ற பிள்ளைகள் இருந்தாங்க. இப்பயும் நம்ம வருஷம் அந்த நாளை வந்து துக்கமா நினைச்சு இன்னைக்கும் கும்பகோணத்துல ஒப்பாரி வைக்கிறாங்க. எத்தனை குழந்தைகள்ங்க, குழந்தைகளா பார்க்காம ஆடு மாடை விட கேவலமாக எரிச்சே கொண்டாங்க இல்லைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த அந்த கட்டடத்துல எங்கேயுமே வெளியே போக இடம் இல்லைங்கிறாங்க, ஒரு சின்ன இடம் தான் வெளியே போறதுங்கிறாங்க. தீ பிடிச்சு எரியும் போது அந்த ஒவ்வொரு பிஞ்சு குழந்தைகளினுடைய மனநிலையும் அதோடைய வேதனையும் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை பள்ளி பேருந்துகள்ல ஓட்டையில கீழே விழுந்து செத்த குழந்தைய. இப்ப சமீபத்துல ஒரு பள்ளிக்கூட விக்கிரவாண்டியில செப்டிக் டேங்க் தொட்டிக்குள்ள விழுந்து இறந்து போன பிள்ளை. இங்க சிங்கமுனேரியில காருக்குள்ளே வச்சு கூட்டிட்டு போயிட்டான், காருக்கு உள்ளே செத்து போச்சு பிள்ளை. இப்படி எண்ணற்ற நம்மளுடைய பிஞ்சு குழந்தைகள் மீது நம்ம கொள்ற அக்கறையை பாருங்களேன். கல்வியிலையும் மருத்துவத்திலையும் அக்கறை கொள்ளாத எந்த தேசமும் உருப்படாதுங்க, உருப்படவே உருப்படாது. அதைத்தான் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்யறாங்க. இப்ப அந்த கான்ட்ராக்டர், அதை கட்டின அந்த பொறியாளர், இவர்கள் மீது என்ன வழக்கு? நான் சேலஞ்சா சொல்றேன், அது ஒரு 4 இன்ச்சு கட்டடம் கட்டக்கூடிய உயரத்தில் அந்த செவர் இல்ல, 9 இன்ச்சு செவரில் தான் அதை கட்டினது இருக்கணும். அடிப்படை குற்றம், பார்த்தாலே தெரியுது, காணொலியை பார்த்தாலே தெரிகிறது, அடிப்படை குற்றம். இரண்டாவது, கீழே இருந்தே அதனுடைய தரைத்தளத்திலிருந்தே அது 4 இன்ச்சாக எடுக்கப்பட்டு வந்திருக்குது. குறைந்தபட்சமா ஒரு 3 வருஷ கல்லாவது முக்காலில கட்டி அதுக்கு மேலேயாவது 4 இன்ச்சில கட்டியிருக்கணும். அப்ப இதெல்லாம் அந்த கட்டிடத்தை மேற்பார்வை செய்த பொதுப்பணித்துறையினுடைய பொறியாளர், அதை கட்டிய அந்த ஒப்பந்தக்காரர், அவங்க தான் வரணும். தலைமை ஆசிரியருக்கு என்னங்க பங்கு இருக்கு? ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கி இருக்காங்களா இல்லையா, அது மட்டும் தாங்க அவங்க மேல உள்ள குற்றமா இருக்கலாம். அதை தாண்டி தலைமை ஆசிரியருக்கு இதுல பெரிய ரோல் கிடையாதுங்க. அவங்களுக்கு என்னங்க தெரியும்? நல்ல முறையில் பாடம் சொல்லி தரணும், பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி தரணும், பிள்ளைகளை கண்காணிக்கணும், இதானங்க தெரியும். இந்த கட்டணம் உடையுமா உடையாதா, இந்த சுற்றுச்சுவர் இடியுமா இடியாதா, ஒரு தலைமை ஆசிரியருக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் சொல்லுங்க? ஊழலுங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு 100 ரூபாய்னு வச்சுக்கோங்க, ஒரு திட்டத்துக்கு 100 ரூபானா 35 ரூபாய் தாங்க அந்த ஒப்பந்தக்காரர் செய்யறதுக்காக கையில இருக்கு. 65 ரூபாய ஊழல் பண்றாங்க. முதலமைச்சர்ல இருந்து, அமைச்சர்ல இருந்து, மாவட்ட ஆட்சியர்ல இருந்து, கல்வித்துறையில இருந்து, சம்பந்தப்பட்ட பொறியாளர் வரைக்கும் எல்லா பேரும் தின்னுட்டு 100 ரூபாயில 35 ரூபாய் வச்சுதாங்க அந்த ஒப்பந்தக்காரர் அந்த கட்டணத்தை கட்டுறான், அந்த வேலையை செய்யறான். அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க அது எவ்வளவு தரமா இருக்கும்னு. அதுக்கு மேல அந்த கான்ட்ராக்டர் வீட்டுக்கு லாபம் கொண்டு போகணும், அவரு சும்மா வந்து வேலை பார்த்துட்டு போயிட முடியாது. ஊழல் இன்னைக்கு நடந்த அந்த உயிரிழப்புங்கிறது என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஊழல், வேற ஒண்ணுமே கிடையாது. நாயா கத்தி பார்த்தாரு சகாயம் ஐஏஎஸ், லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்னு. என்னத்தை நிமிர? பல உயிரை போட்டு தெரியாது. சமீபத்தில் மட்டும் பார்த்துக்கோங்க, விக்கிரவாண்டியில அந்த அந்த செப்டிக் டேங்க்ல விழுந்து ஒரு குழந்தை இறந்தது, சிங்கமுனேரியில் ஒரு குழந்தை இறந்தது, பள்ளி பேருந்துல இருந்து ஒரு குழந்தை. இத்தனை குழந்தைகளும் சமீபத்தில் நடந்ததுல மட்டும்தான் பார்த்துக்கோங்களேன். இனி என்ன செய்வாங்க? எல்லாம் பள்ளிக்கூடமா போய் அந்த செவரெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். கடைசியில் ஒரு கூரை இடிஞ்சு விழுகும், அதுக்கப்புறம் கூரையா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சமீபத்தில் எத்தனை காணொலிகள் பார்த்தாச்சு, பள்ளி கூரை இடிந்து விழுந்தது. நல்ல வேலை அந்த நேரத்தில் பிள்ளைங்க இல்ல. பல பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் இரவு நேரங்கள்ல மதுபான கூடங்களாக இருக்குது. செவரேறி குளிச்சு போய் அழகா உட்காந்து தண்ணியா போட்டு போயிடுறான், கேட்பாரட்டு கிடக்கு. நீங்க என்னைக்காவது கோபாலபுரம் வீடோ, இல்லைனாக்க போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா வீடோ, இல்லைனாக்க நீங்க கட்டி வச்சிருக்காங்களே சுடுகாடு சமாதி மெரினா கடற்கரையில என்னைக்காவது ஏதாவது இடிஞ்சு பார்த்திருக்கீங்களா? ஏதாவது அதாவது வர்ணமாவது வந்து தொய்வடைஞ்சு பார்த்திருக்கீங்களா? ஃபேடாகி பார்த்திருக்கீங்களா? அவ்வளவு பல வைக்க தெரியுதுல. அப்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுடைய கட்டிடங்கள் மட்டும் ஆனா பெருசா பீத்திக்கிறாங்க. என்னது பெருசா பீத்திக்கிறான்? என்ன பீத்திக்கிறான்?
கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா கொண்டாடுறாங்க. யாரு? நாங்க சொல்லணும்டா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு. இல்ல இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு சொன்னோம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு இவங்களே சொல்லிக்குவாங்க. ஆனா அங்க வந்து பேச வர்றது யார் தெரியுமா? பூரா இயக்குனர்கள், நடிகர்கள், நடிகைகள். இதுக்கு பேரா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு? செவரை இடிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்லடா, குட்டி செவரை இடிஞ்சு விழுந்து ஒரு குழந்தைய கொண்டுட்டீங்களடா, இதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இல்ல? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதை மக்களும் பொறுத்துக் கொள்ள போறாங்க? மோகித்த போல குழந்தையா இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் இதை தங்களுடைய இழப்பா கருதணும். இதற்கு என்ன செய்யணும்? முடிவெடுக்கணும். ஊழலை ஒழிக்கணும். ஊழலை ஒழிக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த திராவிட ஆட்சியாளர்களை ஒழிக்கணும்.